முடி கொட்டுறத எவ்வளோ அழகான பாடல் வரிகள் மூலமா சொல்றாங்க பாருங்க. தங்கமான கூந்தல் தாழ்ந்து வந்ததென்ன, வனிதை உந்தன் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ. உங்க டாக்ஸ்க்கு ஹேர் ஃபால் இருக்கா? ஒரு பெட் பேரண்டா உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 3 தாங்க இருக்கும். ஒன்று, எனக்கு தெரியாது, எனக்கு ஹேர் ஃபால் ஆகிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ தட் மை டாக் ஹேஸ் ஹேர் ஃபால். மேபி அவங்க டாக்ஸை அவுட்டோர் வச்சுருக்கலாம். மேபி பிகாஸ் ஆஃப் விண்ட், காற்று மூலமாக விழுந்த ஹேர் எல்லாம் பறந்து போயிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த சுற்றி இருக்கிறது தெரியாது. அவங்க ரொம்ப நேரம் அந்த டாகை அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. அந்த கண்டிஷனில் அந்த டாகுக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது தெரியாதுன்னு சொல்லலாம். 2வது கண்டிஷன், எனக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் குட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறேன், நான் நல்ல டயட் கொடுக்குறேன், ரெகுலர் க்ரூமிங் பண்ணுறேன், விசிபிளாக எனக்கு டிக்ஸு ஃப்ளீஸ் எதுவுமே தெரியல, இருந்தாலும் ஏன் என்னோட டாக்ஸ்க்கு கேட்ஸ்க்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3rd கண்டிஷன், எனக்கு தெரியும் ஆனால் நான் தெரியாதபடி இருப்பேன். அதாவது எனக்கு என்னோட டாக் கேட்டுக்கு விசிபிளாகவே டிக்ஸ் ஃப்ளீஸ் இருக்கும், ஸ்க்ராச்சிங் இருக்கும், டெர்மட்டாலஜிக்கல் சைன்ஸ் எல்லாமே விசிபிளாக தெரியும். ஆனால் நான் லாஸ்ட் டைம் என்ன யூஸ் பண்ணணும் அதையே நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 மைண்ட் செட்டில் இருந்தாலும் 3 மைண்ட் செட்டுக்கும் இருக்க ஒரே சொல்யூஷன் என்னென்னா, சீக் அ வெட்னரி ஹெல்ப். வெட்னரியன்ஸ் ஹெல்ப்பை சீக் பண்ணுங்க. பிகாஸ் hair fall is not just because of one factor. Sometimes it is correlated with many factors. நீங்கள் ஒரு ஷாம்பு நல்லா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயட் ஒழுங்காக கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை சப்ளிமெண்ட்ஸ் ஒழுங்காக கொடுக்காமல் இருக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ப்ரிமிசஸ், அதாவது சுற்றி இருக்க ஏரியாவில் நீங்கள் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆர் ஹார்மோனலாக கூட இருக்கலாம். ஸோ anything, just seek a veterinary help and get the advice from the veterinarian. Thank you.